என்னோட கொலீக் ஒருத்தர் வந்து ரீசென்ட் டைம்ல எக்ஸ் ரிலேட்டடா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ, அவருக்கு அந்த எக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு நம்ம கிட்ட ஃபுல்லாவே அந்த ஃபைல நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவரு இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாரு. அவருக்கு மொத்தம் 3 டிஃபரன்ஸ் லெவல்ல வந்து அசஸ்மென்ட் வச்சிருந்தாங்க. 3 டிஃபரன்ஸ் லெவல்ல அசஸ்மென்ட்ட கிளியர் பண்ணிட்டு இப்ப வந்து அவர் ஜாப் ஜாயின் பண்ண போறாரு. ஸோ, அவரு டியூரிங் இன்டர்வியூல என்னென்ன பிராக்டிகல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்றது நம்ம கிட்ட அந்த ஃபைலே இருக்கு. இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இத நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்றது எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன்னா. ஸோ, இப்ப நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ரா டேட்டா செட் குடுத்துருக்காங்க. ரா டேட்டா 1, ரா டேட்டா 2. ஸோ, இதுல நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஐடிய குடுத்துட்டு, அவரோட லாஸ்ட் நேம், சிட்டிய கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, லுக்அப் ஃபங்ஷன யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அவுட்புட்ட கெட் பண்ண போறோம். ஸோ, ஜஸ்ட் ஈஸி தான். நம்ம வந்து இந்த இடத்துல 2 ஃபங்ஷனுக்கு நம்ம அவைலபிலிட்டி இருக்கு. ஒண்ணு VLOOKUP ஃபங்ஷன், ஒண்ணு XLOOKUP ஃபங்ஷன். இன்னும் நீங்க அட்வான்ஸ் லெவல் யூசரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்டர் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்றது தெரியும். ஸோ, இந்த 3 ஃபங்ஷன யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அவுட்புட்ட கெட் பண்ணலாம். ஸோ, இத நம்ம எப்படி கெட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, எம்ப்ளாயி ஐடிய பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம கெட் பண்ண போறோம். இது நம்மளோட லாஸ்ட் நேம் எங்க இருக்குன்னா, ரா டேட்டா செட்ல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நேம கெட் பண்ண போறேன். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு எம்ப்ளாயி ஐடிய செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரேல என்ன பண்ண போறேன்னா, நானு எனக்கு எம்ப்ளாயி ஐடில இருந்து லாஸ்ட் நேம் 2 காலம் தான் தேவை. சோ 2யும் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ். சோ லாஸ்ட் நேம் வந்து நம்மளுக்கு செகண்ட் காலம்ல தான் இருக்கு. 2 கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அகைன் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். நான் எய்தர் நம்ம 0 கொடுக்கலாம் இல்லனா ஃபால்ஸ் கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சோ ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணி நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடிய பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு லாஸ்ட் நேம் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இது ஒரு மெத்தட். சோ செகண்ட் ஒன் நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, சிட்டி கேட்கறாங்க. ஓகேவா? சிட்டி வந்து நமக்கு இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு ரா டேட்டா 2ல இருக்கு. நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி சிட்டின்னு இருக்கு. இந்த இடத்துல நம்மளால VLOOKUP ஃபங்ஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. VLOOKUP ஃபங்ஷன் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, லெஃப்ட் டூ ரைட்ல தான் நம்மளால போக முடியும். அப்படி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கெட் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எம்ப்ளாயி ஐடி வந்து நம்மளுக்கு வந்து ரைட் சைடு இருக்கு. ஆனா சிட்டி வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. சோ இந்த மாதிரி டைரக்ஷன் நம்மளால ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து VLOOKUP ஃபங்ஷனால போக முடியாது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, XLOOKUP ஃபங்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க XLOOKUP ஃபங்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் XLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எம்ப்ளாயி ஐடிய செலக்ட் பண்ணுங்க. கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், XLOOKUP ஃபங்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டே எடுத்துக்கலாம். சோ எந்த டைரக்ஷனும் கிடையாது. இதுக்கு நம்ம லெஃப்ட், ரைட் எப்படி வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, எம்ப்ளாயி ஐடிய செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு ரிட்டர்ன் அரேல வந்து எனக்கு சிட்டி கேட்கறாங்க. கரெக்ட்டுங்களா? சோ சிட்டிய செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, லாஸ்ட் நேமே சிட்டி 2 டிஃபரண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு என்னன்னா, லுக்அப் ஃபங்ஷன்ஸ்னு சொல்லுவோம். சோ நீங்க இன்னும் அட்வான்ஸ் லெவல் யூசரா இருந்தீங்கன்னா, இந்த 2 ஃபங்ஷனும் யூஸ் பண்ணாம ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான அவுட்புட் நீங்க ஈஸியா கெட் பண்ணலாம். சோ ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கெட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சிட்டி வந்து நான் ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ண போறேன். சோ ஜஸ்ட் மேல என்ன பண்ணலாம், ஃபில்டர் நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இப்போ எனக்கு என்னன்னா சேம் அதுதான். நான் சிட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி எனக்கு சிட்டி எடுக்க போறேன். ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஈக்குவல் ஃபில்டர் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அரே. அரேல நமக்கு எது ரிட்டர்ன் பண்ணணுமோ நம்ம என்ன பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சோ எனக்கு சிட்டியை தான் ரிட்டர்ன் பண்ணணும். நான் சிட்டியை செலக்ட் பண்ணி F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துக்கிறேன். இன்க்ளூடிங் கேக்குது. ஓகேவா? இன்க்ளூடிங் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி வேணும்னு கேக்குது. சோ எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி வேணும்னு கேக்குறேன். அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து ரா டேட்டால நான் ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த எம்ப்ளாயி ஐடிலாம் மேட்ச் ஆச்சுனா, எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆச்சுனா எனக்கு அதோட அவுட்புட் வேணும்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் செல்ல மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க, சேம் நம்ம XLOOKUP ஃபங்ஷன் யூஸ் பண்ணி என்ன அவுட்புட் கெட் பண்ணுமோ அதே அவுட்புட் தான் நமக்கு வந்து ஃபில்டர் ஃபங்ஷன்ல அவுட்புட்டா வருது. சேம் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ண தெரிஞ்சா கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த XLOOKUP ஃபங்ஷன் யூஸ் பண்ணாம நீங்க ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கூட அவுட்புட் ஷோ பண்ணலாம். சோ எய்தர் உங்களுக்கு வந்து எக்ஸல் வந்து 2021 விட கம்மியா இருந்ததுன்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து XLOOKUP ஃபங்ஷன் அவைலபிலிட்டியா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எய்தர் நம்ம வந்து ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லனா நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் காலம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அவுட்புட் நீங்க கெட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது உங்க சாய்ஸ். நீங்க என்ன வேணுமோ பண்ணலாம். பட் நம்மளுக்கு இன்டர்வியூல என்ன சொன்னாங்களோ, நம்மளுக்கு அதே பேஸ் பண்ணி தான் நம்மளால அவுட்புட்ட கெட் பண்ணனும். நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் குடுப்பாங்க. சோ நீங்க அத பேஸ் பண்ணி என்ன பண்ணனும், நீங்க சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது இதுக்கு. சோ நம்மளுக்கு இதுல என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்ளீட்டா டிஃபரண்ட் டேட்டா செட் கொடுத்துட்டு 5 क्वेश्चंस கேக்குறாங்க. இத நீங்க சார்ட் அவுட் பண்ணனும்னு சொல்றாங்க. இத நம்ம எப்படி அப்ரோச் பண்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, ஹவ் மெனி யூனிக் எம்ப்ளாயீஸ் இன் தி லிஸ்டட் டேபிள் கேக்குறாங்க. சோ நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா? எம்ப்ளாயி ரிலேட்டட் டேட்டா இங்க ஃபுல்லாவே இருக்கு. நியர்லி நம்மளுக்கு வந்து 1000 ரோஸ் இருக்கு. ஓகேவா? 1000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. இதுல வந்து யூனிக் எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் கேக்குறாங்க. மேபி ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம வந்து டூப்ளிகேட்டா கூட என்ட்ரி பண்ணிருக்கலாம். சோ நமக்கு யூனிக் எம்ப்ளாயீஸ் இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. இத நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஜஸ்ட் சிம்பிள் தான். யூனிக் என்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஈக்குவல் யூனிக் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான எம்ப்ளாயி ஐடி காலம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணா போதும். நம்மளுக்கு யூனிக் எம்ப்ளாயீஸ் டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணும். பட் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கவுண்ட் எத கேக்குறாங்க, ஹவ் மெனின்னு கேக்குறாங்க. இந்த டேட்டாவ கேட்கல நம்ம கிட்ட. அப்ப நம்ம இந்த டேட்டா கொண்டு வந்துட்டோம். இத நம்ம எப்படி கவுண்ட்ட கால்குலேட் பண்ணலாம்னா, ஜஸ்ட் கவுண்ட் ஏ ஃபங்ஷனை யூஸ் பண்ணுங்க. யூனிக் ஃபங்ஷன் முன்னாடி கவுண்ட் ஏ ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பிராக்கெட் கொடுங்க. யூனிக் ஃபங்ஷன் வந்து அந்த கவுண்ட் ஏ ஃபங்ஷன் கூட நம்ம கம்பைன் பண்றோம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, நமக்கு வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணுது. ஓவரால் நமக்கு 1000 எம்ப்ளாயீஸ் வந்து 911 எம்ப்ளாயீஸ் தான் யூனிக்கா இருக்காங்க. சோ நம்ம இந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணிருக்கோம்னா, கவுண்ட் ஏ ஃபங்ஷன் பிளஸ் யூனிக் ஃபங்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த அவுட்புட் நம்ம கெட் பண்ணிருக்கோம். சோ சாரி,
ஈக்குவல் வரது கவுண்ட் ஏ பிளஸ் யூனிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ செகண்ட் ஒன் நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 7 டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து காலம் டி வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த 7 டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல யூனிக் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் யூனிக் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த டிபார்ட்மெண்ட் காலம் நான் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இதுல வந்து எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். கவுண்ட் ஃபங்க்ஷன் ஒரு கவுண்ட் கிடையாது. கவுண்ட் இஃப் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா, நான் என்ன பண்ண போறேன்னா ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்னன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் ரேஞ்ச். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அது ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்மா கொடுத்துட்டு இதுல இருந்து எனக்கு எது வேணுமோ நான் அதை சூஸ் பண்ண போறேன். ஓகேவா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூனிக் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சேல்ஸ், ஃபினான்ஸ், இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங், ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். அப்படியே நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்ன பண்ண போறேன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஸோ செகண்ட் ஒன் நம்ம ஈஸியா சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வெறும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா யூனிக் டிபார்ட்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். யூனிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிளஸ் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா ஓவரால் கவுண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னா ஹவு many எம்ப்ளாயிஸ் ஆர் தேர் பிட்வீன் ஏஜ் 41 to 47. ஸோ 41ல இருந்து 47 குள்ள எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. இதை நம்ம எப்படி ஈஸியா கெட் பண்ணது பார்க்கலாம். வரும் ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்க என்ன பண்ணனா கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கெட் பண்றது நம்ம யூஸ் பண்ற இந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல் கவுண்ட் இஃப். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இங்க அவுட்புட் கெட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு சோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 41ல இருந்து இருக்கும் கரெக்ட்டுங்களா. அப்ப என்ன பண்ண போறோம்னா ஏஜ்ன்ற காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஜ்ன்ற காலம் செலக்ட் பண்ணிட்டேன். சோ கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 41. சோ 41ல இருந்து 41, 42, 43, 44, 45, 46, 47. சோ எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆகணும். அதனால என்ன பண்ணிப்பேன்னா நான் ஈக்குவல் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் கொடுத்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துறேன். சோ செகண்ட் ஒன் கண்டிஷன் சேம் என்னன்னா நமக்கு வந்து அதே காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் காலமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம்னா அகைன் கமா கொடுத்து இந்த டைம் வந்து டபுள் கோட்ஸ்ல இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 47. ஓகேவா, ஜஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க நமக்கு வந்து அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணும். சோ 210 எம்ப்ளாயிஸ் ஓவரால் நமக்கு ஒர்க் பண்றாங்க. இதை நம்ம கிராஸ் வெரிஃபை கூட பண்ணலாம். சோ உங்களுக்கு ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணது ஃபில்டர் ஃபங்க்ஷன் கிடையாது. உங்களுக்கு டேட்டா எப்படி ஃபில்டர் அவுட் பண்ண தெரிஞ்சா நீங்க ஈஸியா ஃபில்டர் அவுட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து நம்பர் ஃபில்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ பிட்வீன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா 41 to 47. ஓகேவா, சோ 41 to 47 கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஓவரால் எம்ப்ளாயிஸ் சொல்ல இருக்காங்க. கரெக்ட்டா இங்க பாத்தீங்கன்னா 210 தான் நமக்கு கீழ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கவுண்ட் வந்து 210 வருது. சேம் இதே அவுட்புட் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கெட் பண்ணிருக்கோம். சோ நம்ம அப்ரோச் எப்படி பண்ணிருக்கோம்னா கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா கவுண்ட் இஃப் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா வாட் இஸ் தி ஆவரேஜ் salary ஆஃப் எம்ப்ளாயிஸ் grouped by cities. இந்த இடத்துல நம்ம கிட்ட என்ன சொல்லலாம்னா சிட்டிஸ்ல இருந்து எவ்வளவு ஆவரேஜ் salary வாங்குறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. சோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். கூட யூனிக் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிட்டிஸ் யூனிக் சிட்டிஸ் நம்ம கெட் பண்ணலாம். ஓகேவா, சோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த சிட்டிஸும் தெரியல, குரூப் ஆஃப் சிட்டிஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா சிட்டிஸ் நேம் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா, ஈக்குவல் கவுண்ட் யூனிக் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு சோ ஈச் இங்க என்ன பண்ணலாம் ஈச் சிட்டி நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இல்லனா குரூப் ஆஃப் சிட்டிஸ்னா மொத்த சிட்டிஸ் தான் அவங்க கேக்குறாங்க. நீங்க அதுவும் ஃபுல்லா ஒரே ஃபார்முலா ஆவரேஜ் இஃப் யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம் அவுட்புட்டை கெட் பண்ணலாம். சோ இப்போ என்ன பண்ண போறேன் ஈச் சிட்டிக்கு வந்து ஆவரேஜ் என்னன்றதை நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா, குரூப் மீன்ஸ் அதுதான். சோ ஈக்குவல் கொடுத்துட்டு ஆவரேஜ் இஃப் எஸ். ஓகேவா, ஆவரேஜ் இஃப்பும் கொடுக்கலாம் இஃப் எஸ் கொடுக்கலாம். சோ நான் என்ன பண்ணேன் இஃப் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்னன்னா நமக்கு வந்து சிட்டிஸ் பேஸ் பண்ணி தான். சோ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து என்ன பண்ணா சிட்டி காலமா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அதோட கிரைட்டீரியா. ஓகேவா, சோ கிரைட்டீரியா நமக்கு என்னன்னா நமக்கு வந்து இந்த சிட்டி தான் ஃபீனிக்ஸ், பீஜிங், மியாமி. சோ இந்த மாதிரி இருக்கு. சோ அந்த சிட்டியை நான் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா நமக்கு வந்து என்ன கேக்குறாங்கன்னா salary கரெக்ட்டுங்களா. சோ குரூப் ஆஃப் சிட்டிஸ் ஆவரேஜ் salary நமக்கு salary காலம் எங்க இருக்குன்னா சோ ஆனுவல் சாலரின்ற ஒரு காலம் இருக்கு, காலம் ஜே. அந்த காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு சிட்டில எவ்வளவு salary வாங்குறாங்க நமக்கு ஷோ பண்ணுது. அப்போ ஈச் சிட்டிஸ்ல எவ்வளவு வாங்குறாங்கன்றது நமக்கு ஷோ பண்ணுது. ஜஸ்ட் இத சம் பண்ணா நமக்கு என்ன பண்ணா ஓவரால் salary நமக்கு ஷோ பண்ணும். சோ இதுதான் நமக்கு வந்து குரூப் ஆஃப் salary. சோ குரூப் ஆஃப் ஆவரேஜ் சிட்டி salaries. சோ இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். சோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா யூனிக் ஃபங்க்ஷன் பிளஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆவரேஜ் இஃப்எஸ் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் இஃப் இல்ல இஃப்எஸ் நீங்க எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். சோ ஆவரேஜ் இஃப் நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல ஷார்ட்டா. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஜஸ்ட் இது காம்ப்ளிகேட்டட் தான் பட் சிம்பிள் தான். என்னன்னு பாருங்க. சோ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா காலம் கேல வந்து உங்களுக்கு வந்து போனஸ் பெர்சன்டேஜ் இருக்குன்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா காலம் ஜேல வந்து ஆனுவல் salary இருக்குன்றாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா காலம் ஜேல இருக்கிற ஆனுவல் salary வந்து இந்த 23% போனஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த salary வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த எம்ப்ளாயி என்ன salary வாங்கியிருப்பாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. ஜஸ்ட் இதை நம்ம எப்படி ஈஸியா சார்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் தான். ஈக்குவல் கொடுத்துட்டு salary. ஓகேவா, salary
டிவைடட் பை கொடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க 1 பிளஸ் போனஸ் ஜஸ்ட் இவ்வளவுதான். ஜஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஆல்ரெடி டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு செல் என்ட்ரி பண்ணி நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு 23% போட்ட உடனே நம்மளுக்கு என்ன பண்ணீங்கன்னா இந்த சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ப்ரீவியஸா அந்த எம்ப்ளாயோட சேலரி என்னன்னு கேட்டீங்கன்னா 1,39,000 சம்திங். ஸோ இங்க நம்மளுக்கு 0ன்னு இருக்கு பர்சன்டேஜ். அப்போ சேம் அதே சேலரி தான் அவர் வாங்குறாரு. ஸோ இந்தமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரொம்ப ஈஸியா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இது ட்ரிக்கி கொஸ்டின் தான். நிறைய பேர் இதுக்கு தெரியுமா தெரியலன்றது எனக்கு தெரியல. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபரெண்ட் டேட்டா செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 3 டேப்ஸ் இருக்கு. 3 டிஃபரெண்ட் டேட்டா செட் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து நம்ம பார்க்கறது வந்து 3rd டேப். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு சேல்ஸ் டேட்டா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இந்த இடத்துல பாருங்க. யூஸ் எ ஃபார்முலா ஃபில் த டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஈச் டேபிள்ஸ் இன் காலம் கே. காலம் கேல இருக்கிறத நம்ம வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க. இந்த ஐட்டமை பேஸ் பண்ணி எவ்வளவு சேல்ஸா இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ சிம்பிளா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து செல்போன் வந்து எனக்கு ஓவரால் வந்து 62,000 சேல் ஆயிருக்கு. அது மாதிரி எனக்கு டெலிவிஷன் எவ்வளவு சேல் ஆயிருக்கு, இல்ல ஹோம் தியேட்டர் எவ்வளவு சேல் ஆயிருக்கு. இது எக்ஸாம்பிள் டேட்டா தான். ஸோ இது எக்ஸாம்பிள் சினாரியோ தான். இதோட அவுட்புட் எக்ஸாக்ட்டா வந்து 62 வருமான்னு கேட்டா கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கெட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த இடத்துல சம் பண்ண சொல்றாங்க. சம் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா சம் இஃப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஒரே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் சம் இஃப் ஃபங்க்ஷன் ஈக்குவல் சம் இஃப் ஓப்பன் பிராக்கெட் கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்களா ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி கேட்கறாங்க. ஸோ நான் ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன் இந்த டைம். அகைன் கமா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஸோ எனக்கு கிரைட்டீரியா என்னன்னா டெலிவிஷன், ஹோம் தியேட்டர், செல்போன், டெஸ்க், வீடியோ கேம்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா டெலிவிஷன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்றேன் அகைன் கமா கொடுக்குறேன். சம் ரேஞ்ச். ஸோ நம்ம கிட்ட வந்து சேல்ஸ் அமௌண்ட் தான் கேட்கறாங்க. ஸோ அந்த சேல்ஸ் அமௌண்ட் காலமா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணா பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சாரி நம்ம இந்த இடத்துல வந்து செல்ஸ் ஃபுல்லா லாக் பண்ணோம். நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா நமக்கு வந்து செல்ஸ் மாறிடும். ஸோ F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டெலிவிஷன் சேல்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஹோம் தியேட்டர், செல்ஸ், டெஸ்க் வேணா ஜஸ்ட் நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா போதும் நமக்கு வந்து ஓவரால் அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லியிருக்காங்க. செல்போனோட அவுட்புட் நம்மளுக்கு என்னன்னா 62,550 சேம் அவுட்புட் தான் நமக்கு வருது. ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா இந்த இடத்துல பாருங்க யூஸ் எ ஃபார்முலா டு ஃபில் த சேல்ஸ் அமௌண்ட். ஓகேவா? இந்த டேபிள்ல ஃபில் பண்ண சொல்றாங்க. காலம் எல்ல என்ன சொல்றாங்கன்னா ரீஜன் வந்து ஈஸ்ட் பேஸ் பண்ணி மட்டும். இப்போ டெலிவிஷன் அந்த ரீஜன் வந்து ஈஸ்ட் ரீஜன் மட்டும் தான் இருக்கணும்ன்றாங்க. இதை நம்ம எப்படி ஈஸியா சார்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அப்போ மோர் தென் ஒரு கண்டிஷன் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இஃப் எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல சேம் சம் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா பட் சம் கிடையாது. சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஈக்குவல் சம் இஃப் எஸ் ஓபன் பிராக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சம் ரேஞ்ச். சோ என்ன பண்றேன்னா சேல்ஸ் அமௌண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கமா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நமக்கு வந்து either நம்ம டெலிவிஷன் அத நம்ம வந்து ஐட்டம் பேஸ் பண்ணி போலாம், இல்லனா ரீஜன் பேஸ் பண்ணி கூட நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஐட்டமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்து கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு டெலிவிஷன் ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நமக்கு ஓவர். இப்போ செகண்ட் கிரைட்டீரியா நம்ம போறோம். ஓகேவா? ரீஜன் வந்து ஈஸ்டா இருக்கணும்ன்றாங்க. சோ நமக்கு வந்து ரீஜன் இங்க பாத்தீங்கன்னா காலம் B ல இருக்குது. அந்த என்டையர் காலமே செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். அகைன் கமா கொடுத்துட்டு சோ ரீஜன் இந்த டைம் என்ன பண்ணேன் டபுள் கோட்ஸ் வந்து நான் டைப் பண்ண போறேன். எந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கல ஈஸ்ட்னு கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவிஷன் ப்ராடக்ட் வந்து ஈஸ்ட் ரீஜன்ல மட்டும் எவ்வளவு சேல்ஸ் இருக்குது, வெஸ்ட் ஈஸ்ட் ரீஜன்ல ஹோம் தியேட்டர் மட்டும் எவ்வளவு சேல்ஸ் இருக்கு, டெஸ்க் எவ்வளவு சேல்ஸ் இருக்கு, வீடியோ கேம்ஸ் எவ்வளவு சேல்ஸ் இருக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணுது. இது வந்து ஓவரால் சேல்ஸ். நமக்கு இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரீஜன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். சோ இப்போ நமக்கு தேர்ட் क्वेश्चन என்ன கேக்குறானா what we need to use sum if function when sum if is. சோ இதுக்கு டிஃபரன்ஸ் மீனிங் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் sum if function யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல sum if is function யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ உங்களுக்கு இது பார்த்தாலே புரியும் sum if னா sum if is என்ன. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம் sum if function யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே நமக்கு மோர் தென் ஒரு கண்டிஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம் sum if is function யூஸ் பண்ணிருக்கோம். சேம் அதே தான் இந்த இடத்துல. சோ நமக்கு ஒரு கிரைட்டீரியா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் sum if is function நீங்க மேனுவலா வாயிலே கூட நீங்க சொல்லலாம். இல்ல ஜஸ்ட் நீங்க டெக்ஸ்ட்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். used when we have one condition based on the condition we can use sum if function. Either we can multiple criteria when we need to sum, then we can use sum if as function. ஜஸ்ட் நீங்க வாயிலே சொல்லலாம். இல்ல இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணி நீங்க சேவ் பண்ணி இந்த எக்ஸல் ஃபைல நீங்க ஷேர் பண்ணலாம். சோ இவ்வளவு இதுல இருந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ லெவல்ல கேட்டிருந்தாங்க. சோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு அந்த இன்டர்வியூ லெவல்ல என்னென்ன அசஸ்மென்ட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஓவர்வியூவான மெயிலாவே காட்டுற பாருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் கம்பெனி நேம் என்ன BCT கன்சல்டிங். சோ இது வந்து சென்னை பேஸ்ட் கம்பெனி தான். சென்னை துறைப்பாக்கத்துல இருக்கிற கம்பெனி. இதுல கேட்டு நமக்கு வந்து 3 டிஃபரன்ஸ் லெவல் கேட்டிருந்தாங்க. 3மே நமக்கு அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ ரிமைனிங் இருக்கிற 2 எக்ஸல் ஃபைலுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸல் ரிலேட்டட் ஒரு இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணனும், இல்லனா உங்களுக்கு வந்து எக்ஸல் ரிலேட்டடா எப்படி சால்வ் பண்றது क्वेश्चंस ஏதாவது தெரியல ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. இல்லனா எனக்கு Instagramல ரீச் அவுட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். Thanks for watching.